ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 18/11/2025 செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:09 சூரிய அஸ்தமனம் மாலை 5:39. இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். முருகப்பெருமானை வழிபட வேண்டும். இன்றைய நாளிலே செவ்வாய்க்கிழமைகளிலே முருகப்பெருமானை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் மாத சிவராத்திரி. இன்றைய நாளிலே கிரிவலம் வந்தால் நமக்கு நல்ல பொருளாதாரம், நம்முடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளிலே கிரிவலம் வந்தால். ஆகவே இன்று சிவ வழிபாடும் செய்யலாம், முருகன் வழிபாடும் செய்யலாம், சிவ வழிபாடும் செய்யலாம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? வீடு நிலம் வாங்க விற்க அது சம்பந்தமாக பேசலாம். அதேபோல் ஏதோ காரணத்துக்காக கணவன் மனைவியிடையே சற்று பிரிவு இருந்ததென்றால் இந்த நேரத்திலே அமர்ந்து பேசினால் மனமாச்சரியங்கள் விலகி மனதிலே ஒற்றுமை அதிகரிக்கும். தம்பதிகள் சிறப்பாக வாழ்வார்கள், ஒற்றுமையோடு வாழ்வார்கள். இந்த விவாகரத்து என்கின்ற அந்த கொடிய சொல் கேட்க வேண்டாம். அந்த சொல் எந்த வீட்டிலேயும் கேட்கக்கூடாது. எல்லா திருமணமான தம்பதிகளும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்திலே பேசினால் அப்படி ஏதேனும் பிரிவு ஏற்பட்டிருந்தால் அந்த பிரிவு மாறும். அதேபோல் ஆடை ஆபரணம் வாங்க, அக்ரிமெண்ட் போட, பங்காளிகளுக்குள் சொத்து பிரிக்க, உயில் எழுத சிறப்பான நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனிகோரை காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்திலே அமைதியாக இருக்க வேண்டும். எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் இந்த நேரத்திலே எடுக்கக்கூடாது. குறிப்பாக வெளியூர் பிரயாணங்களை இந்த நேரத்திலே தவிர்க்க வேண்டும். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:59 வரை சித்திரை, அதன் பிறகு சுவாதி. இன்றைய திதி இன்று காலை 8:31 வரை தேய்பிறை திரையோதசி, அதன் பிறகு சதுர்தசி வருகின்றது. இன்றைய சந்திராட்டமும் மீனராசிக்கு சந்திராட்டமும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உத்தட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே நீல நிற ஆடைகளை, கருப்பு நிற ஆடைகளை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே உங்களுடைய தொழில் பார்ட்னரோடு கவனமாக பேச வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மாத சிவராத்திரி ஆகையினால் முருகப்பெருமானையும் வணங்குங்கள்,
கோளறு பதிகம் படித்து சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற அற்புதமான நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். உறவினர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதேபோல் திருமணத்துக்கு காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பண வரவு அதிகரிக்கின்ற சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள், சிறப்பான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். பலகாலமாக வாடகை வீட்டிலே இருக்கின்றோம். சொந்த வீடு வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உதயமாகும். அதனை முயற்சி செய்து திருவினையாக்குவீர்கள். இடமாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நண்பர்களால் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டு. தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் சிறந்த நாளாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி தேடி வருகின்ற அற்புதமான நாள். வெற்றி வெற்றி வெற்றி. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் தேடி வரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். அலுவலகத்திலே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கின்ற நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிறப்பான நாள் இது. சிவபெருமானை வணங்குங்கள். சிவப்பரம்பொருளின் மகனை சிவகுமாரனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். புதிதாக ஏதேனும் பொருட்கள் வாங்கி சுப செலவு செய்வீர்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நாள். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அனைத்தும் வெற்றிகள். அதாவது எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் தொய்வில்லாமல் வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். சிறப்பான நாள் இது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். ஆகவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் செலவு செய்கின்ற விஷயத்திலே. தொழில் சம்பந்தமான புதிய கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள், புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நாள் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சகல விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயங்கள் உண்டாகின்ற நாள். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த பண வரவு கைக்கு வரும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மொத்தத்தில் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அருமையான நாள் இன்றைய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த நாளாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே தந்தை வழியிலே அனுகூலங்கள் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற நாள். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். புதிதாக தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உத்தியோக வகையிலே நல்ல உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். சிறப்பான நாள். சிவகுமாரனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும். மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனம் மௌனம் மௌனம். இன்றைய நாளிலே கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். அதிகமாக மற்றவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசாதீர்கள். அவர்களுக்கு ஏதோ பிரச்சனையா, அவர்களோடு இருக்கட்டும். நீங்கள் அதிலே எந்த விதமான கருத்துக்களும் சொல்லாதீர்கள். கூடிய வரையில் மௌனத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். கோளறுபதிகம் படியுங்கள். உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். ராமநாமத்தை சொல்லலாம். ராமநாமம் எழுதலாம். ஆஞ்சநேய வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானுடைய கந்தர் சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம் இவற்றையெல்லாம் படியுங்கள். இன்றைய நாளிலே எல்லா விதத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கியத்திலே, பொருளாதாரத்திலே கைப்பொருள் தொலைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே எல்லா விதத்திலும் இன்றைய நாளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இறைவனை அதிகம் துதித்து கொண்டிருங்கள். கோவிலுக்கு காலையும் மாலையும் இருவேளையும் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வாருங்கள். சிவபெருமானுடைய சன்னதியிலே அமர்ந்து கோளறுபதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். புனிதமான மாதம் கார்த்திகை மாதம் பிறந்திருக்கின்றது. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை வேறு. இந்த கார்த்திகை மார்கழி 2 மாதங்களிலுமே கார்த்திகை தீபம் வருகின்றது அல்லவா? தீபத்தன்று மட்டும் வீட்டிலே விளக்கேற்றாமல் இந்த கார்த்திகை மார்கழி 2 மாதங்களிலுமே இல்லத்திலே
நாம் பூஜை அறையிலே விளக்கேற்றுகின்றோம் அல்லவா? பூஜை அறையிலே விளக்கேற்றுதல் மட்டும் அல்லாமல் வாயிலிலே, நம்முடைய வீட்டு வாசலிலே 2 விளக்குகள் காலையிலும் ஏற்ற வேண்டும், மாலையிலும் ஏற்ற வேண்டும். காலையிலே எத்தனை மணிக்கு ஏற்ற வேண்டும்? காலை 5 மணிக்கு வீட்டிலே பூஜை அறையில் விளக்கேற்றுகின்றீர்களா? பூஜை அறையிலே விளக்கேற்றிவிட்டு இங்கே நம்முடைய வீட்டு வாசலிலே அந்த உத்திரத்துக்கு 2 நிலைப்படிகள் இருக்கின்றதல்லவா? இந்த 2 நிலைப்படிகளுக்கு அருகிலே விளக்கேற்றி வையுங்கள். அகல் விளக்கு கூட ஏற்றலாம், தவறில்லை. அகல் விளக்கு காலை மாலை 2 வேளையும் ஏற்ற வேண்டும். என்ன ஐதீகம் என்றால், இந்த கார்த்திகை மார்கழி 2 மாதங்களுமே தேவர்களுக்கு காலை பொழுது, விடிகாலை பொழுது. அந்த தேவர்கள் பூலோக சஞ்சாரம் செய்வார்கள், இறைவனை வணங்குவார்கள். பெரும்பாலான தேவர்கள் பூலோகத்துக்கு வந்து, குறிப்பாக தமிழகத்திலே பல திருக்கோவில்களிலே தேவர்கள் வழிபாடு செய்திருக்கின்றார்கள். பிரம்மா வழிபாடு செய்திருக்கின்றார், யமன் வழிபாடு செய்திருக்கின்றார், இந்திரன் வழிபாடு செய்திருக்கின்றார், நாரதர் வழிபாடு செய்திருக்கின்றார், அகத்திய மாமுனி, கோரக்கர் சித்தர், இப்படி சித்த புருஷர்களும் தேவர்களும் தெய்வங்களும் கூட தமிழகத்திலே வந்து தமிழகத்திலே பல கோவில்களிலே வழிபாடு செய்திருப்பதாக ஐதீகம் இருக்கின்றது. ஆகவே இந்த கார்த்திகை மார்கழி 2 மாதங்களும் தேவர்களுக்கு விடிகாலை பொழுதென்று சொன்னேன் அல்லவா? அவர்கள் பூலோக சஞ்சாரம் வருகின்ற அருமையான வேளை. அப்படி அவர்கள் வருகின்ற வேளையிலே நம்முடைய இல்லத்திலே, வீட்டு வாசலிலே தீபம் எரிந்து கொண்டிருந்தால் அவர்கள் மனம் குளிர்வார்கள். ஆகா, இவர் வீட்டிலே தீபம் ஏற்றிருக்கின்றார்கள், இறைவனை முழுமையாக வழிபாடு செய்கின்றார்கள், இவர்களுக்கு நாமும் அருள வேண்டும் என்று தேவர்களும் நமக்கு அருள் செய்வார்கள். தேவர்கள் அவர்களுடைய ஆற்றல் சொல்லி மாளாது. அவர்களே நமக்கு அனுகிரகம் செய்யும்போது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும். நாம் அன்றாடம் அனுதினம் ஏதோ ஒரு பிரச்சனையை நினைத்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக தீர வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றோம். அப்படி வேண்டுகின்ற அந்த வேண்டுதலானது முறையானதாக இருக்க வேண்டும், முறையானதாக இருக்க வேண்டும். செய்கின்ற வேண்டுதலால் நமக்கு பலன் கிடைக்க வேண்டும். ஏதோ கோவிலுக்கு போனோம், இறைவனை பார்த்து கைகூப்பினோம், வந்தோம் என்று இருக்கக்கூடாது. நமக்கு சொல்லி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மிக மிக அர்த்தமுள்ளவை, ஆழமானவை. அவற்றை நாம் முறையாக தெரிந்து செய்தால் நமக்கு வாழ்விலே துன்பம் என்பதே கிடையாது. தற்கொலை என்ற எண்ணமே தோன்றாது. ஒரு சிலர் சாதாரணமாக கடன் பிரச்சனைகளுக்கும் சாதாரணமான பிரச்சனைகளுக்கும் கூட தவறான முடிவுகளை எடுக்கின்றார்கள். அப்படி எடுக்கக்கூடாது. நமக்கு நம்முடைய தர்மமானது, இந்து தர்மமானது நிறைய வழிகளை சொல்லி கொடுத்திருக்கின்றது. அதன்படி நாம் வாழ்ந்தால் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது, எந்த விதமான தோஷங்களும் நம்மை அணுகாது. ஆகவே குறிப்பாக இந்த கார்த்திகை மார்கழி மாதங்களிலே தீபத்தன்று மட்டும் விளக்கேற்றாமல் இந்த 2 மாதங்களும், இந்த 60 நாட்களும் நம்முடைய இல்லத்திலே வீட்டு வாசலிலேயும் 2 தீபங்கள் எரிய வேண்டும். உங்களுக்கு வீட்டு வாசல் மெயின் கேட் இருக்கின்றதல்லவா, அந்த கேட்டிலேயும் விளக்கேற்ற வேண்டும். அந்த மெயின் கேட்டிலேயும் விளக்கேற்ற வேண்டும். 2 பக்கங்களும் போர்ட்டிகோ இருக்கின்றது என்றால் அந்த போர்ட்டிகோவுக்கு 2 பக்கமும் விளக்கேற்றி வைத்துவிட்டு வீட்டு வாசலிலே விளக்கேற்றி இல்லத்திலே இருக்கின்ற அந்த பூஜை அறையிலேயும் விளக்கேற்றி நறுமணம் கமழ வேண்டும். எப்போதும் தூப சாம்பிராணி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த சாம்பிராணி வாசனை, அந்த சாம்பிராணியிலே சாம்பிராணி போடும்போது சற்று வெண்கடுகு இவற்றையெல்லாம் போட்டு, பச்சை கற்பூரம் இவற்றையெல்லாம் போட்டு, புனுகு இவற்றையெல்லாம் போட்டு சாம்பிராணி தூபம் காட்டும்போது அந்த இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சமானது வருகின்றது. மகாலட்சுமி ஒரு இடத்துக்கு வரும்போது அங்கே பெருமாள் ஓடி வந்து விடுகின்றார். பெருமாளுக்கு மகாலட்சுமியை விட்டு பிரிய மனம் கிடையாது. மகாலட்சுமி வந்தவுடன் பெருமாள் வருகின்றார். பெருமாள் வரும்போது அங்கே சிவபெருமானும் வருகின்றார். சிவபெருமான் வரும்போது அங்கே பார்வதி தேவி வருகின்றார். பார்வதி தேவி வரும்போது அங்கே நாரத மகரிஷி வருகின்றார், அவர்களையெல்லாம் துதிப்பதற்காக. அங்கே கலைமகள் வருகின்றார். கலைமகள் வரும்போது நமக்கு ஞானத்தை தருகின்ற பிரம்மனும் வருகின்றார். இப்படி எல்லா தெய்வங்களும் அங்கே வந்துவிடும். எனவே இந்த கார்த்திகை மார்கழி 2 மாதங்களிலும் இல்லத்தின் வாசலிலே தீபம் ஏற்றுவோம்.
இல்லத்திலே வாசலிலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய செய்ய நம்முடைய ஜாதக ரீதியாக நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் கூட சரியாகிவிடும். நவக்கிரக தோஷங்கள் அணுகாது. எரிகின்ற தீபத்திலே அந்த தீபத்தை ஒரு காரணியாக வைத்து அந்த தீபத்திடம் நம்முடைய குறைகளை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும்போது அந்த தீபமானது அக்னி ரூபமாக இறைவனிடம் நம்முடைய பிரார்த்தனைகளை எடுத்து செல்லும். அப்போது இறைவன் நம்முடைய பிரச்சனைகளை நிச்சயமாக தீர்த்து வைப்பார். நம்பிக்கையோடு வழிபாடு செய்தால் நம்முடைய வழிபாடுகளுக்கு மிகுந்த பலன்கள் கிடைக்கும். ஆகவே தீப வழிபாடு செய்வோம். திருக்கார்த்திகை தீபத்தன்று மட்டும் தீபம் ஏற்றாமல் திருக்கார்த்திகை தீபத்தன்று வீடே ஒளி வெள்ளத்திலே இருக்க வேண்டும். எல்லா இடத்திலும் தீபங்கள் எரிய வேண்டும். மற்ற நாட்களிலே வீட்டு வாயிலிலே போர்ட்டிகோவிலே இங்கெல்லாம் தீபம் ஏற்றி வைத்து அதேபோல் நடுக்கூடத்திலே தீபம் ஏற்ற வேண்டும். கோலம் போட்டு நடுக்கூடத்திலே தீபம் ஏற்ற வேண்டும். இவற்றையெல்லாம் முறையாக செய்து இந்த தீப வழிபாடு செய்தால் நம்முடைய இல்லமானது கோவிலாக இருக்கும். கோவிலாக இருக்கின்ற அந்த இல்லத்திலே எந்த விதமான எதிர்வினை சக்திகளும் அண்டாது, நேர்மறை சக்திகள் வரும். நம்முடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சுகவாழ்வு கிடைக்கும். ஆகவே இதனை தவறாமல் செய்யுங்கள். கார்த்திகை பிறந்திருக்கின்றது, தவறாமல் இன்று முதல் செய்து இந்த தீப வழிபாட்டினை செய்து நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.